கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து பேசினதான 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம் மற்றும் மார்க் 15:34. இது ஒரு அராமிக் சொல். மற்ற 6 வார்த்தைகளும் கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்தது. ஆனால் இந்த ஒரு வார்த்தை மற்றும் அராமிக்கிலே உள்ளது. ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். சோத்ரம் 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 சப்பா இயேசு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். பிதாவாகிய தேவனே, உம்முடைய வார்த்தையை இந்த பூமிக்கு அனுப்பி ஸ்திரீயின் வித்தாய் ஆண்டவரே அப்பா சோத்ரம் ஆண்டவரே, பிறந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே அப்பா, எங்களோட பாடுகளை, எங்களுடைய உபத்திரவங்களை, எங்களுடைய ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே தண்டனைகளை எங்களுடைய ஆண்டவரே அப்பா சோதரும் கத்தாத அவருடைய மேலே ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே அப்பா அடிக்கும்படி நீர் ஆண்டவரே செய்த ஆண்டவரே அந்த கிருபைக்காக அந்த ஆண்டவரே அப்பா தியாக பலிக்காக உங்களுக்கு நன்றி செல்லும் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே அப்பா சோதரும் கத்தாவே 4வது வார்த்தை ஆண்டவரே நானும் பேசும் பொழுது நீர் ஆண்டவரே அப்பா சோதரும் கத்தாவே என் மூலியமா ஆண்டவரே அப்பா சோதரும் கத்தாவே உம்முடைய வார்த்தையை பேசும்படி என்னை தாழ்த்து ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறேன் இயேசு மூலம் பிதாவே. இந்த 4வது வார்த்தை, இது வலியின் மற்றும் பாவங்களுக்காக கைவிடப்பட்ட நிலையின் வார்த்தையாகும். இயேசுவின் பாடுகளின் உச்சக்கட்ட உணர்த்தும் வார்த்தை இது. மார்க் 15:33 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு எலோயி எலோயி லாமா சபாக்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றிருந்தவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். அவர் சிலுவையிலே அறிந்தபோது 3ஆம் மணி வேளை ஆயிருந்தது. அங்கே இருக்கிற அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாயிற்று. உடன் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தீர்க்கதரிசனம் இது நிறைவேறுதல். யோவேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும். சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். பீலோ என்கிற ஒரு யூத எழுத்தாளர் 1 நூற்றாண்டில் எண்ணின ஒரு விஷயம், சூரிய கிரகம் ஒரு ராஜாவின் மரணம் அல்லது ஒரு பட்டணத்தின் அழிவின் போது சூரிய கிரகணம் உண்டாகும் என்றார். பிதாவின் கோபம் அவருடைய ஒரே பேரான குமாரனை இப்படி நடத்தினார். யோவான் 3:16 நம்ம வாசிக்க போகுது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடியும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகத்தை ஆக்கினிக்குள்ள தீர்க்காதபடி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பி அவராலே உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் அனுப்பினார். இந்த 4வது வார்த்தை சிலுவையில் இயேசு கிறிஸ்து சங்கீதம் 22 முதல் வசனத்தில் அவரது பாடுகளில் முன்குறித்த இந்த தீர்க்கதரிசன வசனமாகும். ஒரு மனிதனையும் பலியாடு என்பது ஒரு மனிதனையும் குறிக்கும். ஒருவன் தன்மேல் மற்றோரின் பலி அல்லது தண்டனை ஏற்றுக்கொள்வதற்கு பலியாடு என்பார்கள். ஐசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தில்,
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனல்ல, அடிபட்டு வதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் செய்தார்கள். கிராஸோட அந்த வெயிட் 150 கிலோ, லென்த் வந்து 15 ஃபீட்டு, வித் வந்து 8 ஃபீட். அதோட ஆணிகளோட அது திக்னஸ் வந்து 3/4 இன்ச்சு, லென்த் வந்து 8 இன்ச்சு. ஜீசஸோட ஹைட்டு வந்து 5 அடி 11 இன்ச்சு, வெயிட் வந்து 85 கிலோ. இயேசுவின் பாடு, தி பேஷன் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து எருசலேம் வீதியிலிருந்து கொல்கத்தா மலைக்கு போகும்பொழுது அவர் 3 முறை அவர் கீழே விழுகிறார். அது மட்டும் இல்லை, 17 மணி நேரம் அவர் வந்து தாகமாக இருந்தார். ஏறத்தாழ 5480 காயங்கள் அவர் உடம்புல இருந்தது. அதில் 150 காயங்கள் அவருடைய சரீரத்தில் பெரிதாகவும் வெளிப்புறமாகவும் இருந்தது. 17 முள்ளுகள் வந்து இயேசுவின் தலைமையிலிருந்து அவருக்குள்ள தலையிலிருந்து அவருக்குள்ளே சென்றது. 6.5 லிட்டர் வந்து அவர் கல்வாரி சிலுவையில் அவர் வதிக்கப்பட்டு அடிக்கப்பட்ட போது அவர் சிந்தினார். இதெல்லாம் 350 சோல்ஜர்ஸ்கள், ரோமர் சோல்ஜர்ஸ்கள் மற்றும் 50 குதிரை வீரர்கள் வந்து எருசலேம் வீதியிலிருந்து கொல்கத்தா மலைக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு சென்றார்கள். யூத கேலண்டர் படி இயேசு கிறிஸ்து மரித்தது ஏப்ரல் 7, 30 BC ஆகும். லாட்டின் வார்த்தையில் ஒரு வார்த்தை உண்டு கல்வாரி சிலுவையில், INRI, ஈசஸ் நஸ்ரேன் ரெக்ஸோ இடெனஸ். இதற்கு அர்த்தம் ஜீசஸ் இஸ் தி கிங் ஆஃப் நஸ்ரேன்ஸ் ஆர் ஜீசஸ் தி கிங் ஆஃப் தி ஜூஸ். இயேசு யூதர்களுடைய ராஜா என்று அதுக்கு பொருள். மாற்று தியாகம் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் வந்து பரபாஸ், இன்னொருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பரபாஸ் என்பதற்கு பர் என்றால் சன், மகன், அபாஸ் என்றால் ஃபாதர், பிதாவின் குமாரன். அவன் வந்து வெறும் பேருக்கு தான் பிதாவின் குமாரனாக இருந்தான். ஆனால் அவன் செய்ததெல்லாம் என்றால் மார்க் 15:7 ஒரு கள்ளக்காரனுடன் பரபாஸ் சிறையில் அடைக்கப்பட்டவனாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவனுடைய பேர் வந்து ஜீசஸ் பரபாஸ மாறிவிட்டது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-18 ஆபிரகாமை தேவன் சோதித்த போது ஆபிரகாமுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாம் வந்து அவருடைய சத்தத்தை கேட்டு ஆபிரகாமுடைய ஒரே பேரான குமாரனை, அவருடைய நேசகுமாரனை மோரியா தேசத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் தேவன் சொன்னதான அந்த மலையின் மீது எடுத்துக்கொண்டு போகும்போது அவர் வந்து அங்கே பலியிடும்படி அவர் கையை வந்து நோங்குகிறாரு கொலை செய்ய. ஆனால் வந்து தேவனுடைய அந்த சட்டம் வந்து பிள்ளை மீது உன் கையை போடாதிருப்பாயாக என்று சொல்கிறார் தேவன். நம்மளுடைய குற்றங்களுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து அவர் வந்து மரித்தார். அதனால் வந்து நாம் வந்து ரட்சிக்கப்பட்டு இந்த நாளிலும் நாம் வந்து இந்த சபையில் இருக்கிறோம். யோவான் 1:1ஆம் அதிகாரம் 29 யோவான் ஸ்நானகன் வந்து மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திரிகிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிறாரு. 1 பேதுரு 1:1ஆம் அதிகாரம் 19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானுடைய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால மீட்கப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியர் வந்து அனுதினமும் பலியை செலுத்துவார். ஆனால் இயேசு கிறிஸ்துவ ஒரே தரம் சர்வாங்க தகன பலியால் அவரே பலியாக கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்.
வேதத்தில் அநேக பலிகள் உண்டு. லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரத்தில் எரிபலி, தகன பலி, தியானம் மற்றும் முதற் பலி, காணிக்கை, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற பலி என்று அநேக பலிகள் இருக்கிறது. ஐசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41:16 இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று வேதவசனத்தை காண்கிறோம். சங்கீதம் 22:16 அநேகர் அவரை சூழ்ந்து கொண்டு அவருடைய கைகளிலும் கால்களிலும் பீறினாக அந்த வசனம் இருக்கிறது. சங்கீதம் 27:10 என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்ந்து கொள்வார் என்று சங்கீதம் 27:10 இருக்கிறது. நம்மளுடைய தகப்பனும் தாயும் நம்மை கைவிட்டாலும் நம்மை சேர்த்து கொள்பவர் ஒருத்தர். அவர் தவித்தார் கல்வாரி சிலுவையில். ஏனென்றால் ஒரே ஒரு விஷயம்தான், பிதாவாகிய தேவனுடைய முகத்தை அவர் இயேசு கிறிஸ்துக்கு காமிக்காத அந்த நேரத்தில் தான் தவித்தார். வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் தேவ ஆட்டுக்குட்டியானோட அவருடைய தலை மீது அவர் சுமத்தப்பட்ட பொழுது நம்மளுடைய பாவங்கள் நிமித்தமாய் தேவன் அவருடைய குமாரனை ஒரு நிமிடம் அவர் பார்க்காமல் நம்ம அவர் பார்க்கும்படி கல்வாரி சிலுவையில் அவர் வேதனைப்பட்டார், அடிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். எல்லா விதமான அவருடைய சரீரத்திலும் காயமாக இருந்தது. பலியை காட்டிலும் கீழ்ப்படுவது உத்தம் என்று 1 சாமுவேல் 15:22 இருக்கிறது. இதெல்லாமே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி இயேசு கிறிஸ்து செய்தார். லூக் 22:42 அது நான் பார்க்கலாம். நம்மளுடைய பாவங்களை அவர் எப்படி எடுத்து போட்டார்னா, சங்கீதம் 103 12ஆம் வசனத்தில் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு இருந்தார். ஆகையால் அவர் என் தேவனே என் தேவனே என்று சொல்லும் பொழுது அவருடைய அந்த வேலையிலும் அவர் பிதாவை என் தேவனே என்று சொல்கிறார். அதுக்கு முன்பதாக எல்லாம் என் பிதாவே என்று சொல்கிற தேவன் இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையில் என் தேவனே என் தேவனே என்று சங்கீதம் 22:1 வசனத்தை அவர் சொல்கிறார். தீர்க்கதரிசன மூலமாய் முன்கொறிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை அவர் சொல்லி முடிக்கிறார். உருகாத நெஞ்சம் அவர் தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள் வடியாத கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை வருஷமாக பெத்தஸ்தா குளத்தில் அண்டியில் ஒருவன் இருந்தான். அவனுக்கு என்னென்னா நடந்து போய் அந்த குளத்தில் சுகத்தை பெறாமல் அவன் அங்கேயே இருந்தான். ஆனால் கிறிஸ்து இயேசு அவனை கண்டு அவனை நோக்கி அவனை எழுந்து நடு என்று சொன்னார். இன்னொரு விஷயம், 12 வருடமாய் இரத்தப்போக்கினால் அவதிப்பட்டதான அந்த ஸ்திரீ அந்த இயேசு கிறிஸ்துவோடைய வஸ்திர தொங்கலை அவங்க தொடும்பொழுது அவங்களுக்கு விடுதலை ஆனது. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இது இருக்குது. அவருடைய சரீரத்துக்காக அவருடைய அந்த வஸ்திரத்துக்காக அவங்க சீட்டு போட்டு குலுக்கினார்கள் என்று அங்கே இருக்குது. ಯಜ್ಞದ ಕುರಿಮಾರಿಯೇ ನನ್ನೇಸುರಾಜನೇ, ನನ್ನನ್ನು ಬದುಕಿಸಲು ನೀನೊಂದು ಬಲಿಯಾದೆ.
ಯಜ್ಞದ ಕುರಿಮರಿಯೇ ನನ್ನೇಸುರಾಜನೇ ನನ್ನನ್ನು ಬದುಕಿಸಲು ನೀನೊಂದು ಬಲಿಯಾದೆ ಕೈಕಾಲಗಳಲ್ಲಿ ಮೊರೆ ಒಡೆದರು ಪರಿಚಯ ತಿವಿದ ಬಕೆಯಲ್ಲಿ ಕೈಕಾಲಗಳಲ್ಲಿ ಮೊರೆ ಒಡೆದರು ಪರಿಚಯ ತಿವಿದ ಬಕೆಯಲ್ಲಿ ಭಾರತವು ಸುರಿಸಿತು ಧರೆಯಲ್ಲಿ ಭಾರತವು ಸುರಿಸಿತು ಧರೆಯಲ್ಲಿ ನಮ್ಮೆಲ್ಲರ ಪಾಪವು ತೀರಿತು ನಮ್ಮೆಲ್ಲರ ಪಾಪವು ತೀರಿತು ಯಜ್ಞದ ಕುರಿಮರಿಯೇ ನನ್ನೇಸುರಾಜನೇ ನನ್ನನ್ನು ಬದುಕಿಸಲು ನೀನೊಂದು ಬಲಿಯಾದೆ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை இந்த வசனங்களை இயேசு கிறிஸ்துவின் இந்த கல்வாரி சிலுவை தியானத்தை 4வது வார்த்தையை கர்த்ததாமே ஆசீர்வதிக்கிறார்.